வணக்கம். குரூப் 2 குரூப் 4க்கு பொதுத்தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம சொற்றொடர்ல வந்து பிழைகள் நேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 4 முக்கிய காரணம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? திணை, பால், எண், இடம். இன்னைக்கு வந்து பால் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பால் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லிலும் வினை சொல்லிலும் இடம் பெறக்கூடியதுதான் வந்து பால் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத வந்து என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 5 வகையாக பால்களை வந்து பிரிக்கிறோம். அது என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் பால், செகண்ட் பெண் பால், மூணாவது பலர்பால், 4 ஒன்றன் பால், 5 பலவின் பால். இந்த 5மே வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலின் வகைகள். அப்போ இது எதுக்குள்ளெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா உயர்திணையிலையும் வரும் அக்ரிணையிலையும் வரக்கூடியதான் வந்து பால் வகைகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ முதல் 3 இருக்கு பாத்தீங்களா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், இந்த 3மே வந்து உயர்திணைக்கு உரியது. உயர்திணைக்கு உரியது. அடுத்து மீதம் இருக்கக்கூடிய 2 இருக்கு இல்லையா, ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால், இது 2மே வந்து அக்ரிணைக்குரியது. அக்ரிணை. சரியா? அப்ப ஆண் பால் அப்படிங்கிறது என்னது? ஆணை குறிப்பது ஆண் பால். அப்போ என்னெல்லாம் வரலாம்? மணி இல்ல கபிலன், அவன், அவன், அதுக்கப்புறம் இவன், இது எல்லாமே என்னது? ஆண் பால். ஆணை குறிப்பது ஆண் பால். பெண் பால் அப்படிங்கிறது பெண்ணை குறிப்பது பெண் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவள், மாதவி, இதெல்லாம் என்னது? பெண் பால். அதுக்கடுத்து 3வது பலர்பால். பலரை குறிப்பது, அதாவது உயர்திணையில் பலரை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை வந்து குறிப்பதுதான் வந்து பலர்பால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பலர்பால் வந்து பெயர் சொல்லிலும் வரும் வினை சொல்லிலும் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள், வந்தனர், வந்தனர், அதுக்கப்புறம் வந்தார், இதெல்லாம் என்ன எதுக்குள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலர்பாலுக்குள்ள வந்து கொண்டு வர முடியுது. சரியா? அப்போ இந்த பலர்பால்ல வந்து விகுதிகள் மேக்சிமம் எதெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா அர், ஆர், இதெல்லாமே வந்து விகுதிகளா வரும். அப்போ வந்தனர் அப்படிங்கிறது அர் அப்படிங்கிற ஒரு விகுதி வருதா, வந்தார் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிற விகுதி வருதா, இந்த மாதிரியான விகுதிகள் பெற்றும் வரலாம் பெறாமலும் வரலாம். அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்திணையில் உள்ளவர்களை குறிப்பது பலர்பால். அடுத்து ஒன்றன் பால். ஒன்றன் பால் அப்படிங்கிறது என்னது? அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோமா? அக்ரிணையில் ஒருமையை குறிப்பது ஒன்றன் பால். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, மரம், அது, ஓகேவா? இதெல்லாமே ஒன்றன் பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பலவின் பால் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவை, மாடுகள், குதிரைகள், மலைகள், இதெல்லாமே பலவின் பால். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை வந்து குறிப்பது பலவின் பால் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொன்னு பார்க்கலாம். திணை, பால், எண். எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணிக்கையை பற்றி குறிப்பதுதான் வந்து எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு ஒருமை, இன்னொன்னு பன்மை. ஒருமை, அப்ப எண் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வகைப்படும். ஒருமை, பன்மை என 2 வகைப்படுது. சரிங்களா? அப்போ ஒருமை அப்படிங்கிறது ஒன்றை குறிப்பது ஒருமை. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அது, மாடு, அவன், இதெல்லாம் என்னது? ஒருமையை வந்து குறிக்கக்கூடியது. அப்போ ஒருமை அப்படின்னு பார்க்கும்போது உயர்திணையும் ஒருமை இருக்கும், அக்ரிணையிலையும் ஒருமை இருக்கும். அப்போ பொதுவாக குறிக்கப்படக்கூடிய ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை. பன்மை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுகள், மாடுகள், அவர்கள், இது எல்லாமே என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது வந்து பன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி இதோட கண்டினியூஷன் இடம் அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.